ஓகே, நீங்கள் மொபைல் அண்ட் லேப்டாப் ரொம்ப யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் ஃப்ரீலான்சிங் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் லேப்டாப் வந்து ரொம்ப டைம் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணுறதுனால சில பேர் வந்து ஒர்க்குக்காக அந்த கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கன்சியூம் தான் பண்ணுறோம், கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறோம். அது நம்ம யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை பெர்ஃபெக்டாக. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணுறது, ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கீ பாயிண்ட் இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் வந்து எது வெப்சைட்டில் பண்ணலாம், ரொம்ப ட்ரஸ்டபிள் வெப்சைட் எது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் வந்து எப்படி லேர்ன் பண்ணலாம், ஃப்ரீயாகவோ இல்லை பெய்ட் எடிஷனாகவோ லேர்ன் பண்ணுறது என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, நான் வெரிஃபை பண்ணேன், அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணுறது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீலான்சிங் வந்து என்னென்ன ஒர்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ரீலான்சிங் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க, இந்த ஒர்க் இதுக்கானது டிசைனிங்காக இருக்கட்டும், இல்லை டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், கோடிங்காக இருக்கட்டும், அந்த ஒர்க்கை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணி இந்த ஒர்க்கு கரெக்டாக பேர் அடைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னா 8 முக்கியமான பாயிண்ட் இருக்குது, என்னென்னு சொல்ல போகிறேன். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1 ஃப்ளெக்சிபிலிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். உங்கள் ரஷ் பண்ணி ஒர்க் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அவைலபிள் பொறுத்து உங்களோட ஒர்க்கு டைமை நீங்கள் ஷெடியூல் பண்ணி நீங்கள் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 2, வெரைட்டி ஆஃப் ஒர்க்குனா டிஃப்ரெண்ட் ஒர்க் உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில் இருக்குதுன்னா நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து வெப் டெவலப் பண்ணி கொடுக்குறேன்னா நான் அந்த கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேவை பார்த்துன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது தேவைக்கேற்றமாக நான் வந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ஆஃப்டர் இன்னொரு ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக ஒர்க் இருக்கும். நீங்கள் வெரைட்டியாக ஒர்க் இருக்கும்போது நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ண இருப்பீங்க, புதுசாக கற்றுப்பீங்க. ஸ்டெப் நம்பர் 3 என்ன தெரியுமா? இண்டிபெண்டன்ஸ். ஃப்ரீலான்சிங் போது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டண்டாக இருக்கலாம், எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை மீன்ஸ் நம்ம பிடிச்ச ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். ஈஸியாக பண்ணும்போது பார்த்தோன்னா புது ஐடியா கிடைக்கும், நிறைய க்ரியேட்டிவ் மூலயமா கிளைண்ட்டை வந்து நீங்கள் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 4, ரிமோட் ஒர்க். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இந்த உலகத்தில் பார்த்தோன்னா எங்கே இருந்தாலும் அக்சஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒய்ஃபை ஃபோன் அது லேப் இருந்தால் மட்டும் போதும். இந்த உலகத்தில் பார்த்து நீங்கள் எங்கேருந்து இன்டர்நெட் மூலயமா நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். இதுதான் ஃப்ரீலான்சிங்கோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 5, ஸ்கில் பேஸ்டு ஜாப். நீங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற ஜாப் தான் தேடி போயிருக்கீங்க. ஏன்னா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு பிடிக்கும், சர்ச் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க. பாயிண்ட் நம்பர் 6, இன்கம் பொட்டென்ஷியல். ஃப்ரீலான்சிங்கில் பார்த்தோன்னா எப்பயுமே இன்கம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது வந்து இன்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஜாப் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து ரெகுலராக உங்களுக்கு இருக்கும். பட் ஃப்ரீலான்சிங் அப்படி இல்லை. எப்பயுமே ஃப்ரீலான்சிங் வந்து எப்பயுமே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வரதுனால பார்த்தோன்னா எங்கள் ஒர்க்கை வந்து கம்மியான ரேட்டுக்கு முடிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் இன்கம் பொட்டன்ஷியல் நிறையவே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 7, கிளைண்ட் அப்ரிஷியேஷன்னா உங்கள் கிளைண்ட்டை வந்து நம்பி உங்கள்கிட்ட ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி முடிக்கும்போது கிளைண்ட்டுக்கு வந்து உங்கள் ஒரு நம்பிக்கை வரும். கிளைண்ட்டுக்கு நம்பிக்கை வரும்போது நீங்கள் நிறைய ஒர்க் நிறைய கம்பெனியாக வந்து சஜஷன் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஓகே நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிட்டிங்க, என்கிட்ட வந்து வேறு யாராச்சும் கிளைண்ட் இருந்தாங்க உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கு வந்து கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நெட்வொர்க் மூலியமாக அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, நிறைய கம்பெனியை வந்து சர்ச் பண்ணுவாங்க, இவர் நல்லா ஒர்க்கை பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ கிளைண்ட் அப்ரிஷியேஷன் மூலயமா நெட்வொர்க் பில்ட் ஆகும்போது நிறைய ஃப்ரீலான்சிங் ஜாப் ஆஃபர் நிறைய கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 8 என்ன தெரியுமா? கண்டினியூஸ் லேர்னிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரே ஸ்கில் தான், பட் ஆனால் ஜாப் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லேர்னிங் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. புது விஷயத்தை வந்து நான் தினமும் லேர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அதாவது இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் அதுதான் ஃப்ரீலான்சிங். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த 7 ஜாப்புக்குள்ளேயே கொண்டு வர முடியும். எல்லா ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த 7 ஜாப்புக்குள்ளேயே கேட்டகரி பண்ண முடியும். இதுக்குள்ளே பார்த்து சப்டிவிஷன் நிறைய இருக்குது. அது என்ன சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். ஸோ என்னென்ன 7 கேட்டகரி ஜாப் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன், ரைட்டிங் அண்ட் எடிட்டிங், வெப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டியூட்டர்ஸ், டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் வாய்ஸ் ஓவர், ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. இந்த 7 ஒர்க்குகளும் பார்த்தோம்னா சப்டிவிஷன் நிறைய இருக்குது. ஸோ என்ன சப்டிவிஷன் சொன்னோம்னா வீடியோ லென்த்தாக போகும். அதை பார்த்து சப்டிவிஷன் என்னென்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடுறேன், செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோர்ஸை வந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணலாம், லேர்னிங் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரஸ்டபுளான வெப்சைட்னு பார்க்கலாம். ஏன்னா ட்ரஸ்டபுள் சொல்கிறோம்னா ஃப்ரீலான்சிங் பார்த்தா நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த ஒர்க்கை தரோம், அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஒர்க்கை தரதுக்கு முன்னாடியே சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வெப்சைட் ரொம்ப ட்ரஸ்டபுளான வெப்சைட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு ஃபுல்லாக பீப்புள் அதிக பேர் யூஸ் பண்ணுற வெப்சைட் என்னென்னு சொல்கிறேன். வெப்சைட் நேம் என்னென்னா அப்வர், ஃப்ரீலான்சர், ஃபைவர், டாப்10, குரு, 99 டிசைனர் அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீப்புள் பர் ஹவர். இந்த 7 வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ட்ரஸ்டபுள் வெப்சைட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம உள்ள லாகின் பண்ணி நம்மளோட ப்ரோஃபைலை வந்து மெசேஜ் கம்பெனிக்கு வந்து தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. நான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது பெஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமே ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் எங்கேருந்து லேர்ன் பண்ணலாம், இதில் பார்த்து 2 விதமான லேர்னிங் சொல்லலாம். ஃப்ரீ லேர்னிங் அண்ட் பெய்டு லேர்னிங். ஃப்ரீ லேர்னிங் வந்து எதில் லேர்ன் பண்ணலாம்னா யூடியூப் வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல் டூல்னு சொல்லுவேன். யூடியூப்பில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம். உங்களோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட அவைலபிள் ஏற்ற மாதிரி, உங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி எந்த யூடியூபர் கிளியராக சொல்லி தருவாரோ அந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணோன்னா, நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதை வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்டு வெர்ஷன் ப்ரோன்னு சொல்லுவேன். ஏன்னா பெய்டு வெர்ஷனில் வந்து சில கோர்ஸ் நான் லேர்ன் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரீ லேர்னிங்கில் வந்து என்னென்ன ஆப் இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் ஃப்ரீ லேர்னிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரேட் லேர்னிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஐடி சாஃப்ட்வேர், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சைபர் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங், மேனேஜ்மெண்ட், ஸ்டடி அப்ராட், க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் பார்த்தோன்னா யூஎக்ஸ் டிசைன். ஸோ ஏகப்பட்ட கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோச்சிங் லெவல், டிஃப்ரெண்ட் கோச்சிங் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இதை நான் ஐடிஐ சர்வீஸ் கிளிக் பண்ணுற உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. அது டியூரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 hour 3 hour தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் லேர்னிங் மட்டும்தான். நீங்கள் வந்து கான்செப்டை புரியறதுக்காக இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கான்செப்ட் புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெய்ட் லெவல் மூலிமா அடுத்த கோர்ஸை நீங்கள் வந்து பே பண்ணி அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகலாம். ஸோ இது வந்து பிகினர் லெவலுக்கு இது யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், ஃப்ரீ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கூகுள் டிஜிட் கரேஜ். இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக கோர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக எஸ்இஓ அண்ட் பார்த்தோன்னா அனலிட்டிக்கல் கோர்சஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பில்டு கான்ஃபிடன்ட் வித் செல்ஃப் ப்ரொமோஷன், ஏகப்பட்ட கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. அது எல்லா கோர்ஸையும் பார்த்தீங்கன்னா கூகுள் மூலிமா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் கூகுளோட சர்டிஃபிகேட் பெறலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த கோர்ஸ் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போய் லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கூகுள்கிட்ட சர்டிஃபிகேட் அதுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், ஃப்ரீ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 என்னென்னா கோடிங் நிஞ்சா. கோடிங் நிஞ்சா பார்த்தோன்னா இதுவும் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணக்கூட பிளாட்ஃபார்ம் தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த C++ இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தோன்னா டேரெக்டாக யூடியூப்க்கு போகும். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு வீடியோ லேர்ன் பண்ணி சர்டிஃபிகேட் பெறலாம். இல்லை நான் வந்து டேட்டா அதிகமாக இல்லை, நான் வந்து நோட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நோட்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக லேர்ன் பண்ணால் உங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி உங்களோட ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருக்கு செட் ஆகுன்னா எங்கிட்ட டேட்டா அதிகமாக இல்லை, நான் வந்து நோட்ஸ் மூலிமா லேர்ன் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், ஃப்ரீ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 இன்டெலிபேட். பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் அண்ட் டாப் மோஸ்ட் MNC கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பார்த்தோன்னா ஃப்ரீயாக பார்த்தோன்னா கோடிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டெலிபேட்னு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணால் ஆப் கிடைக்கும். இல்லை நீங்கள் க்ரோமில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் இன்டெலிபேட் வெப்சைட் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணி இன்டெலிபேட்டோட லோகோ இருக்கிற சர்டிஃபிகேட் நீங்கள் பெறலாம். சர்டிஃபிகேட் மூலிமா பார்த்தோன்னா நீங்கள் வந்து எந்த நிறைய கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நான் பெய்டு வெர்ஷனில் சஜஸ்ட் பண்ணக்கூட ஒரே பிளாட்ஃபார்ம் பார்த்தோன்னா Udemy தான். அவங்க பார்த்தோன்னா இந்தியா வேர்ல்ட்லேயே பார்த்தோன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தோன்னா கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தோன்னா அவ்வளோ பேர் கோர்சஸ் பை பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. எல்லா விதமான கோர்சஸும் பார்த்தோன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தோன்னா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. டாப் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இதில் வந்து ஒரு கோர்ஸ் பை பண்ணியிருக்கிறேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பை பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா பிகினிங் ரேட் பார்த்தீங்கன்னா 3200 வரும். ஸோ இது ஆஃபர் வந்து போடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் பார்த்தோன்னா ஆஃபர் போடுவாங்க. ஆஃபர் போடும்போது பார்த்தோன்னா கோர்ஸோட ரேட் பார்த்தோன்னா 500 தான். ஸோ அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ் இருந்தாலுமே ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அந்த கோர்ஸோட டீச்சிங் நல்லா இருக்குது. நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் ப்ரிவியூ பார்க்கலாம். ப்ரிவியூலே வந்து அவங்க சொல்கிற விதம்
உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் பர்சனலாக அந்த கோர்ஸை வந்து நான் ட்ரை பண்ணிட்டுக்கிறேன் 1 வீக்காக. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.